1 கப் வெள்ளை ரவை, அதுக்கு ஈக்குவலான சர்க்கரை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நிறைய முந்திரி, கேசரி பவுடர், 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய்யும் 2 கப் தண்ணியும் எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலேருந்து பாதி பங்கு எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாங்க. அது உருகிற வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தாங்க நம்ம ஸ்வீட் சாப்பிட போகிறோம். அது கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டா தானே அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தாங்க கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் நல்லா கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதி நெய் இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த நெய்யும் போட்டுடலாம். இது ஏன் இவ்வளோ நெய் போடுறோன்னு யோசிக்காதீங்க. இவ்வளோ போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாலுமே நீங்கள் இதே அளவுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷார்ஜாவில். அவங்க ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. அவங்க தான் நம்ம வீட்டுக்கு கேசரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி, அதையும் போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம கேசரி பவுட்ரு போடணும். அப்போ நல்லா கலர் கொடுக்கும். இந்த திட்டு திட்டாக இல்லாமல் கலரே கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ரவை போடலாம். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே வறுக்கவே மாட்டாங்க ரவையை. நம்ம கேசரினாலே நல்லா வறுக்கணும், அப்போ தான் கட்டி ஆகாது அப்படின்லாம் நினைப்போல. இவங்க பாருங்களேன், நல்லா கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற பேனுக்கும் நம்மளோட கைக்கும் கொஞ்சம் தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டோன்னா சூப்பராக கட்டியே இல்லாமல் வந்துடுங்க. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணவே இல்லை. இது ஃபுல்லாக கட் பண்ணாமே இந்த வீடியோ எடுத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ரவையை போட்டுட்டு கிளறிட்டே இருப்பாங்க. ரவைக்கு முக்கியமாக நம்மளுக்கே தெரியும், ரவை சீக்கிரமாக தண்ணி உறிஞ்சிரும். விட்டிங்கன்னா தாங்க அந்த கட்டி ஆகிறதே இருக்கும். நம்ம கொஞ்சம் சுவையாகவும் நல்ல டேஸ்ட்டாக வந்தாலும் அந்த 1-2 டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கையை எடுக்க மாட்டாங்க. கையை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருப்பாங்க. 1 கப்புக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. இந்த கெட்டியாக இருக்கிறது இல்லைன்னா தண்ணியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம ஒன்று பண்ண வேண்டியது நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருந்தாலே நம்ம பார்க்கவே தெரியுது பாருங்கள், அப்படியே தண்ணி எவ்வளோ உறிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கேசரி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அந்த கரெக்டான பக்குவத்தில் பண்ணால் தான் அந்த ஒரு டிப் மேலே ஒரு சுவை நம்மளுக்கு கொடுக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்கல்ல. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு எதுவும் இல்லாமல் அதே மாதிரி கட்டியும் ஆகாமல் நல்லா அல்வா போல் நல்லா கிண்ட வந்துட்டே இருக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம். சர்க்கரை ஆட் பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே நிறையா டைம் அப்படியே எடுத்து கொட்டிடுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும் போது அதுவே கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கும். அதை பற்றி நம்ம என்ன லூஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கனாலே கொஞ்சம் பதமான இதுக்கு வந்துடும், ரொம்ப கெட்டியும் ஆகாது. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. முந்திரி, நெய் அப்படியே வளன்னு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம இலையில வைப்பாங்களே, அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களோட வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு நீங்கள் சூப்பராக அவங்கள அசத்தலாங்க.